எனவே இலங்கை வரலாற்றை இலங்கையின் ஹிஸ்டோரியோகிராஃபி கூடாக இலங்கையுடைய அரசியலை இலங்கை வரலாற்று கூடாக ஒரு புறம் பார்க்கும் அதே வேளையில் ஸ்தாபிதமடைந்திருக்கும் இலங்கையினுடைய ஹிஸ்டோரியோகிராஃபி அதாவது வரலாற்றியலு கூடாக பார்க்க வேண்டும். ஒவ்வொரு சிங்கள மகனுடைய ஹிஸ்டோரியோகிராஃபி என்னென்றால் இந்தியா எங்களுடைய எதிரி, தமிழ்நாடு எங்களுடைய எதிரி, அங்கிருந்து எங்களுக்கு ஆபத்து வரும், அங்கிருந்து எங்களுக்கு பாதிப்பு வரும், தமிழர் எங்களுடைய ராட்சியத்தை கைப்பற்றினான், இந்தியா எங்களுடைய ராட்சியத்தை கைப்பற்றியது, பௌத்தத்துக்கு அவரிடம் அழிவு வரும், அதிலிருந்து நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட போக்கில் தான் அவர்கள் சிந்திக்கிற வகையில் அவருடைய ஹிஸ்டோரியோகிராஃபி இருக்கு. வரலாற்று உண்மைக்கு புறம்பாக அதாவது நடக்க இந்த 20ஆம் நூற்றாண்டில் தமிழரால் சிங்கள மக்களை பாதிப்பு இல்லை. ஆனால் அவருடைய பழைய ஹிஸ்டோரியோகிராஃபிக்குள்ளாலே அவர்கள் இதை பார்க்குறாங்க. இப்படி பார்க்குற பொழுது அவர் நவீன வரலாற்றுக்கு போவதற்கு அவர்களுக்கு ஹிஸ்டோரியோகிராஃபி தடையாக இருக்குது. பழைய பொய்களினாலேயே எதிர்காலத்தை அவர்கள் பார்க்குறாங்க. அதுதான் இலங்கையின் தத்தத்துவம் இந்த வரலாற்று போக்குக்கான அடிப்படை காரணம். நீங்கள் மத்திய கால பண்டைய கால வரலாற்று அனுபவங்களுக்குள்ளால்